சுகாதாரம், கல்வி என்று இரு துறைகளிலும் எந்த பிரச்சனைகளும் தடைகளும் இருக்கக்கூடாது என்று கல்வியாளர்கள் வலியுறுத்துகிறார்கள். மாநில அரசுக்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்காவிட்டால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுவர் என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். 4 இன்ஸ்டால்மெண்ட்ல கிடைக்க வேண்டிய ஃபண்டில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டே வரல. ஜூன்ல வர வேண்டிய இன்ஸ்டால்மெண்ட் இன்னும் ஆகஸ்ட் எண்டு வரப்போகிறது, வரல அப்படிங்கிறது கண்டிப்பா வருத்தக்கத்தக்கது தான். கண்டிப்பா ஸோ இது இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கண்டிப்பாக திரும்பி ரிவைவ் பண்ணலாம். ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுக்கு மேஜர் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு செகண்டரி பாயிண்ட்ஸ் அந்தந்த ஸ்டேட்டுக்கு எப்படி தேவையோ அப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய ஸ்டேட்டில் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா கொண்டு வரணுங்கிறாங்க. அதே மாதிரி என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களாக இருக்கிறது. நேஷனல் எஜுகேஷன் படி 70 to 80% அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எது நல்ல விஷயமோ அத்தனை விஷயமும் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் நேஷனல் எஜுகேஷன் இருக்கிற நல்ல விஷயங்கள் அத்தனையும் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் இப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சில விஷயங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். கண்டிப்பாக இனிமேல் எஜுகேஷனுங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட் இல்லாமல் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வரத்துக்கு நம்முடைய தமிழ்நாடு கண்டிப்பாக முயற்சி எடுக்கணும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 8ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் கல்வி என்று இருந்தபோது எஸ்எஸ்சி என்று இருந்தது. அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் கல்வி என்கிற போது ஆர்எம்எஸ்சி என்று இருந்தது. இப்ப சமக்சர் சிக்ஷா அபியான் என்ற திட்டத்தில் 12ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் கல்வி என்று உருவாக்கப்பட்டிருக்குது. இப்ப இந்த 3 திட்டங்களிலும் உருவாக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட கல்வி நிறுவனங்களுக்கான ஊதியம் இந்த திட்டத்தின் கீழ் தான் வழங்கப்படுகிறது. அந்த திட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கான சம்பளம், அந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட பள்ளிகளுக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல், இன்னைக்கு லைப்ரரிக்கான ஊக்கத்தொகை, இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அனைவருக்கும் கல்வி என்கிற திட்டத்தின் இந்த மத்திய அரசு இந்த நிதியை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கக்கூடிய இந்த கொள்கை ரீதியிலான போர் என்பது லட்சக்கணக்கான மாணவர்களுடைய கல்வியினுடைய வாழ்க்கையில விளையாடக்கூடாது. அப்படிங்கிறனால மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நம்முடைய வேண்டுகோள், பொதுப்பட்டியல் இருக்கிற வரைக்கும் புதிய கல்விக் கொள்கை என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அப்ப மாநில அரசு புதிய கல்விக் கொள்கையில் எந்தெந்த மாற்றங்களை வேண்டுமோ அந்த மாற்றங்களை மாறுதல் செய்து தமிழகத்தில் அமல்படுத்தி இந்த நிதியை பெற முடியுமா என்கிற முயற்சியை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள்.